முறைக்கு சொல்லி அனுப்பு, இது நம்ம ஊரு விழா. ஊருக்கே ஒரு நோம்பினா அது கோயம்புத்தூர் விழா. உப்பு சமா இருந்தாக்கா ஊரு பக்கம் வாடா. அரிசி பருப்பு சோறு விருந்து இருக்கு ரெடியா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சங்கீதா. வெல்கம் டு கோவை விருந்து. இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னா, சூப்பரான ஒரு சப்பாத்தி, இட்லி, தோசைக்குண்டான சைட் டிஷ் தான் செய்ய போகிறோம். சோயா கிரேவி. இது ரொம்பவே ஈஸி, சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். பேச்சுலர்ஸ் எல்லாம் கூட ஈஸியாகவே இதை ட்ரை பண்ணலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக, ரொம்பவே நல்லாயிருக்கும், எம்மியாக. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தடிக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இனிமேல் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். நான் ஸ்டவ் பற்ற வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் பக்கம் நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு பெரிய வெங்காயம் நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 பல் பூண்டு தோலெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 தக்காளி அதையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்குங்க. இது நல்லா வதங்கணும். வதங்குறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, கல்லுப்பு சேர்த்துருக்கேன். அளவாக சேர்த்துக்கலாம். நம்ம இது வதங்குற அளவுக்கு தான் நம்ம இப்போ சேர்க்குறோம், ரொம்ப சேர்க்க தேவையில்லை. ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்திங்கனாலே போதும். அதுக்கு நல்லா சீக்கிரமாகவே வெங்காயம், தக்காளி இந்த அளவுக்கு பாருங்கள் மசிய வதங்கிடும். இப்போ 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். எப்போவுமே மல்லி போட்டால் பாதி தான் அதில் சீரகத்தூள் சேர்க்கணும். 2 ஸ்பூன் வெறும் வரமிளகாய் தூள் சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதை நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 2 துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து இதை நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். மறுபடியும் ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து பட்டை 2 துண்டு, 2 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது அதுவும் ஒன்று சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்குங்க, அதுவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு வெங்காயம் நல்லாவே. இது கூட நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப தண்ணி வைக்க வேண்டியதில்லை, ஒரு 1/2 டம்ளர் தண்ணி வச்சாலே போதும். இது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதங்கட்டும். நல்லா இந்த அளவுக்கு நல்லாவே கொதி வர வதங்கணும். அப்போ தான் அதோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடும். இப்போ இதுக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துருக்கேன், சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்குங்க. இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ நான் ஒரு 1/2 டம்ளரு மிக்ஸி ஜார் அலாசினோல அந்த தண்ணி சேர்த்துருக்கேன். ரொம்ப தண்ணி வைக்க வேண்டாம், ஒரு 1/2 டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் அந்த பிரியாணி இலை போட்டதை நான் எடுத்துடலாம். நான் எப்போவுமே பாதியில் நான் எடுத்துருவேன், இல்லைனா ரொம்ப ஃப்ளேவர் அது ஒரு மாதிரி வாசம் அடிக்கும், கசந்த மாதிரி. அதனால் இப்போ நான் 5 நிமிஷம் சுடுதண்ணியில் ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன். சோயா மீல் மேக்கர் சொல்லுவல்ல, அதை நம்ம இப்போ இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பிரியாணிலையெல்லாம் கூட நான் விசில் வச்சு நான் எடுத்ததையுமே நான் அந்த இலையெல்லாம் எடுத்துருவேன். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லா மைல்டாக இருக்கும். அதுக்காக எதுலேயுமே நான் ரொம்ப நேரம் விட மாட்டேன். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா கொதிக்குது. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கெட்டியாக வேணால் இன்னொரு 2 மினிட்ஸ் கொதிக்க வச்சிங்கன்னா ரெடி ஆயிரும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, நானுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதிக்கட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மல்லித்தலை சேர்த்துக்குங்க. நல்லா இப்போ ட்ரை ஆகிடுச்சு. ஆஃப் பண்ண பிறகு கொஞ்சம் கெட்டி ஆகிடும். நம்ம சோயாவில் இருக்கிற தண்ணியை நல்லா பிழிஞ்சுக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு தண்ணியாக இருக்காது. பாருங்கள், கிரேவி நல்லா சூப்பராக வந்திருக்கு. எப்பவுமே சோயாவை நல்லாவே நம்ம ட்ரை பண்ணிக்கணும், இல்லைனா தண்ணி நம்ம வைக்கிற கிரேவியும் தண்ணி ஆயிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.